கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுது ஒரு வசனம் பார்க்க போகிறோம். வாங்க வசனம் பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக உலகத்தில் அவர் பிறந்தார். பாருங்க, இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் பாருங்க சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. குடியினால பல குடும்பங்கள் அழிக்கப்பட்டு போயிருச்சு. பல குடும்பங்கள் வியாதியினாலும் வறுமையினாலும் இந்த மாதிரி மந்திர தந்திர கட்டுகள்னாலும் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த உலகத்துல மனிதனா அவதரித்து பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஒரே எண்ணம். அவர் மக்களை விடுதலையாக்கணும். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல கிடக்கிற மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தேவன் இந்த உலகத்துல அவதரித்தார். மனிதனாக பிறந்தார். எல்லா மக்களுக்காகவும் தேவன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவா பிறந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷம் இல்லாம இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லையா? குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், பொருளாதாரத்துல தரித்திரம், வறுமை, பிசாசின் கட்டுகள்ல சிக்கி தவிக்கிற குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களை எல்லாம் விடுதலை ஆக்கணும்னு தான் தேவன் மனிதனாக இந்த உலகத்துல அவதரித்து இப்படிப்பட்ட பிரச்சனையில போராட்டத்துல இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கும்படியாக அவர் இந்த உலகத்துல அவதரித்தார். ஆகவே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இது ஒரு பெரிய நற்செய்தி. இது நமக்கு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் நம்ம சொல்லணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்க தேவனை பற்றி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க தேவனை பற்றி, ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துல வந்தார் என்று மற்றவர்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது தேவனுடைய நாம மகிமைப்பட, நம்ம மட்டும் கொண்டாடிட்டு நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து சந்தோஷப்படுறதுக்காக இந்த கிறிஸ்மஸ் தினம் கிடையாது. இயேசுவை அறியாதவர்களுக்கு நீங்க ஆண்டவரை பத்தி, அவரை பத்தி சொல்லும் பொழுது தேவன் மிகவும் பிரியப்படுவார். ஆகையினால நம்ம மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவோம். அவர் வந்ததின் நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக இந்த உலகத்துல வந்தார், மிக எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்காக அவர் இந்த உலகத்துல ஒரு மனிதனாக பிறந்தார் என்பதை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், பொருளாதாரத்துல ஆசீர்வாதங்கள் வேணும், நீங்க என்னென்ன விரும்புறீங்களோ, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்க. அவர் நிச்சயமாகவே எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.